ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறுபடியும் உங்களோடு சில நிமிடங்கள் பேசி ஜெபிப்பதற்கு ஆண்டவர் எனக்கு அனுமதி தந்த தயவிற்காய் என் தேவனை நன்றி நிறைந்த இதயத்தோடு துதிக்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். வாசிப்போம். சங்கீத புஸ்தகம் 9வது அதிகாரம் 9வது வசனத்தை. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். ஆண்டவர் இந்த வசனத்தை ஆதாரமாக கொண்டு உங்களோடு சில நிமிடங்கள் பேசி உங்களோடு இணைந்து ஜெபிக்க கர்த்தர் அடிமை இந்த இடத்திலே நடத்தி இருக்கிறார். அருமையானவர்களே, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனத்தை பேசியவன் தாவீது என்று நாம் அறிந்திருக்கிறோம். தாவீது பேசிய அனைத்து வசனங்களும் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஏதோ ஒரு நிகழ்வுகளுக்கு ஆமென் மத்தியிலே அவன் சொன்ன வார்த்தைகள் என்பதை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். ஆக இந்த வார்த்தையை அவன் எப்போது பேசினான் என்று வேதத்திலே குறிப்பிடப்படவில்லை. அருமையானவர்களே, இந்த நேரத்திலே இந்த வார்த்தையை ஆதாரமாக கொண்டு நான் ஒரு நிகழ்வை உங்களுக்கு தாவீதுடைய வாழ்க்கையிலே நடைபெற்ற ஒரு நிகழ்வை உங்களுக்கு நான் சுருக்கமாக கூறி ஆண்டவர் அவனோடு எப்படி அவனுடைய சூழ்நிலை எப்படியாக இருந்தது, அந்த நேரத்தில் ஆண்டவர் அவனோடு இடைப்பட்டு அவனுடைய சூழ்நிலைகளை எப்படி ஆசீர்வாதமாக மாற்றி கொடுத்தார் என்று நாம் அறிகிறோம். அருமையானவர்களே, 1 சாமுவேலுடைய புஸ்தகம் 30வது அதிகாரத்தை நாம் வாசிக்கிற போது அங்கே தாவீது சந்தித்த ஒரு நெருக்கத்தையும் அந்த நெருக்கத்திலிருந்து அவன் விடுபட்டதையும் நாம் அங்கே வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் அந்த நிகழ்ச்சியை நன்றாக அறிந்திருப்பீர்கள், வாசித்திருப்பீர்கள். என்றாலும் அதன் சுருக்கத்தை உங்களுக்கு முன்னாலே வைத்து நமக்கும் கூட இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உருவாகும், அந்த நேரத்திலே நான் எப்படியாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் எனக்கு தந்த பாரத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டு ஜெபிக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். சுருக்கமாக கூறுகிறேன். ஆகீசின் பாளையத்திலிருந்து திரும்பி வந்த தாவீதும் அவனோடு இருந்த யுத்த வீரர்களும் சிக்லாக்குக்கு 3 நாள் பயணப்பட்டு ராப்பகலாக நடந்து வந்து சேருகிறார்கள். சிக்லாக்கிலே அவர்கள் வந்தபோது அவர்கள் இருந்த கூடாரங்கள் எரிந்து கிடப்பதையும் அவர்கள் மனைவி பிள்ளைகளை காணாதிருப்பதையும் அவர்கள் பார்த்து அதிர்ச்சி அடைகிறார்கள், அங்கலாய்க்கிறார்கள். அப்படியே பிரமித்து ஓ என்று கதறி அழுகிறார்கள். வேதம் கூறுகிறது, தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் தங்களுக்கு பலன் இல்லாத அளவிலே சத்தமாக அழுதார்கள் என்று வேதம் கூறுகிறது. அந்த அளவிலே அவர்கள் அங்கே திகைத்து நின்று கொண்டிருந்த நேரத்திலே ஏன் இது சம்பவித்தது என்று விசாரிக்கிறார்கள். அப்பொழுது அவர்களுக்கு தகவல் கிடைக்கிறது, அமலேக்கியர்கள் இங்கே வந்து கூடாரத்தை எரித்து பண்டம்பாடிகளை எல்லாம் அவர்கள் எடுத்துக்கொண்டு மனைவி பிள்ளைகளையும் சிறை கைதிகளாக கொண்டு போய்விட்டார்கள் என்று அறிகிறார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நேரத்திலே தங்களுடைய மனைவி பிள்ளைகளை இழந்த அந்த துக்கத்தோடு இருந்த தாவீதோடு இருந்த அந்த யுத்த வீரர்கள் தாவீதுக்கு எதிரிகளாக மாறுகிறார்கள். தாவீதை கல்லறைந்து கொல்ல வேண்டும் என்று எத்தனிக்கிறார்கள். தாவீதும் தன்னுடைய 2 மனைவிகளை இழந்துதான் அவர்களோடு நின்று கொண்டிருக்கிறான். ஆக இந்த நேரத்திலே தாவீதை ஆறுதல் படுத்த வேண்டியவர்கள், அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தாவீதோடு யோசிக்க வேண்டியவர்கள் தாவீதுக்கு எதிராக மாறுகிறார்கள். அருமையான தேவ பிள்ளைகளை, அவனை கொலை செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். வேதம் கூறுகிறது, இந்த நேரத்திலே தாவீது தன்னை ஆண்டவருக்குள் திடப்படுத்தி கொண்டான் என்று. அருமையான தேவ பிள்ளையே, இந்த தாவீதோடு இருந்த யுத்த வீரர்களை பற்றி வேதம் என்ன கூறுகிறது? இவர்கள் தேசத்திலே வாழ்வதற்கு தகுதியற்றவர்கள்,
மறைந்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். காரணம், கடன்பட்டவர்களும் நெருக்கப்பட்டவர்களுமாக இருந்த காரணத்தினாலே சமுதாயத்திலே அவர்களுக்கு தலை காட்ட முடியவில்லை. அப்படிப்பட்ட நிர்பந்தத்திற்குள்ளே இருந்த இந்த வாலிபர்களைத்தான் தாவீது தன்னோடு இணைத்து கொண்டு அவர்களுக்கு வாழ்வு கொடுத்து அவர்களை அப்படியே நடத்தி கொண்டிருந்தார். இந்த நேரத்திலே தாவீதுக்கு ஆறுதலாக இருக்க வேண்டிய அவர்கள் தாவீதை கல்லறைந்து கொள்ள வேண்டும் என்று எத்தனிக்கிறார்கள். தாவீது ஆண்டவருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொள்கிறான். அப்படியே அவன் அந்த நேரத்திலே ஜெபிக்கிறான். ஆண்டவர் அவனுக்கு கூறுகிறார், நீ அமலேக்கியரை தொடர்ந்து போ, நீ இழந்த எல்லாவற்றையும் திருப்பி பெற்றுக் கொள்வாய் என்று. தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் அமலேக்கியர்களை தொடர்ந்து போகிறார்கள். அமலேக்கியர்களுக்கும் தாவீதுடைய யுத்த வீரர்களுக்கும் இடையிலே ஒரு மகாபெரிய யுத்தம் நடைபெறுகிறது. ஆகவே தாவீதும் அவனுடைய உடனிருந்தவர்களும் அமலேக்கியர்களை தோற்கடித்து இழந்த எல்லாவற்றையும் தங்களுடைய மனைவி பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு சிக்கலாக்கிக்கு வருகிறார்கள். அருமையான தேவ பிள்ளையே, நேர்முழங்கால் ஜெப வீரனே, வீராங்கனையே, நான் இந்த காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள காரணம், நீங்களும் கூட இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு உள்ளே மாட்டிக்கொள்கின்ற நிலைகள் உருவாகலாம். எப்படி? உங்களால் வாழ்வு பெற்றவர்கள், உங்களால் வாழ்வு மறுமலர்ச்சி அடைந்தவர்கள் உங்களுக்கு எதிரிகளாக உருவாகலாம். உங்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டிய நேரத்திலே, உங்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய நேரத்திலே உங்களை அழித்து போட முயற்சிக்கிறவர்களாக இருக்கலாம். அந்த நேரத்திலெல்லாம் நீங்கள் அழுது கொண்டு அல்லது அவர்களுக்கு எதிராக ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டு இருக்கக்கூடாது என்றும், அந்த நேரத்திலே நீங்கள் உங்களை ஆண்டவருக்குள்ளே திடப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும், மாத்திரமல்ல அந்த நேரத்திலே நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்றும் என் ஆண்டவர் கூறுகிறார். ஜெபிப்பீர்களேயானால் புதிய வழிகளை கர்த்தர் உங்களுக்கு திறந்து தருவார். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அருமையான தேவ பிள்ளையே, இந்த காரியத்தை பற்றி நான் தேவ சன்னிதானத்திலே தியானித்து கொண்டிருந்த போது இந்த வசனத்தை ஆதாரமாக வைத்து நான் பேச வேண்டுமே ஆண்டவரே, ஜெபிக்க வேண்டுமே ஆண்டவரே, ஏன் இந்த காரியத்தை ஆண்டவரே இந்த வசனத்தை என்னோடு பாரப்படுத்தினீர் என்று ஆண்டவரோடு நான் தியானித்து ஜெபித்து கொண்டிருந்த போது ஆண்டவர் என்னோடு சொன்னார், மகனே, ஜெபிக்க முடியாத நேரத்திலே, ஜெபிக்க கூடாத நேரத்திலே, சூழ்நிலைகள் ஜெபத்தை தடை செய்து கொண்டு இருக்கிற அந்த சூழ்நிலைகளிலே ஜெபிக்கிறவன் தான், ஜெபிக்கிறவள் தான் ஜெப வீரன், ஜெப வீராங்கனை என்று. ஆக அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உருவாகிற போது நீங்கள் உங்களை திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு வாசல்களை திறந்து தருவார். உங்களுடைய ஜெபங்களை கர்த்தர் அங்கீகரிப்பார். 1 மினிட் 2 மினிட் ஜெபம் பண்ணுவோமா? அருமையானவர்களே, நல்ல பிதாவே, மகிமையான கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலே கர்த்தாவே, என் தேவாதி தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். பரிசுத்தரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, தேசத்தின் சூழ்நிலைகளை பார்க்கிற போது சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர் என்றும், நெருக்கப்படுகிற நேரங்களிலே கர்த்தர் அவர்களுக்கு அடைக்கலமானவர், தஞ்சமானவர் என்றும் ஆண்டவரே நீர் எங்களை பலப்படுத்துகிறீர். ஆண்டவரே, ஆக எங்களோடு உடைய கிருபையை ஊற்றும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தேவ பிள்ளைகள், தேவ வீரர்கள், வீராங்கனைகளுக்கு வருகிற போது அவர்கள் ஆண்டவரை சோர்ந்து போகாது, தங்களுடைய ஜெபங்களை விட்டு விடாது, தங்களை ஆண்டவருக்குள்ளே ஆண்டவரை திடப்படுத்தி கொண்டு அவர்கள் ஆண்டவரை ஜெபிக்கிற போது புதிய வாசல்களை திறந்து தருவீர்.
வெற்றியை ஆண்டவரே சுதந்திரித்துக் கொள்ள முடியும். கர்த்தர் மகிமைப்படும். உம்முடைய கரத்திலே இந்த விண்ணப்பங்களை வைக்கிறேன். மாத்திரமல்ல ஆண்டவரே, இந்த நாட்களிலே ஆண்டவரே, தமிழகத்திலே தேர்தல் என்று ஆண்டவரே தேவனே நடைபெற ஆண்டவரே துரிதமான நடவடிக்கைகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் ஆமே, இந்த தேர்தலிலே தமிழகத்திலே மாத்திரமல்ல ஆண்டவரே, இந்த 5 மாநில தேர்தல்களிலும் ஆண்டவரே மதவாதிகள் ஆண்டவரே தேவனே வீழ்ந்து போகவும் ஆண்டவரே உமக்கு சித்தமான தலைவர்களை நீர் தேசத்தில் எழுப்பவும் வேண்டும் என்றும் இந்த நேரத்திலே நாங்கள் உடைய சன்னிதானத்திலே ஜெபிக்கிறோம். என் ஜெபத்தை கேட்கிறவர் ஆண்டவரே, என் தேவாதி தேவனே, இந்தியாவிலே ஒரு எழுப்புதல் உருவாக மதவாத அரசியலை வீழ்த்த போகிறீர். அதை நாங்கள் உணர்கிறோம். கர்த்தர் ஆமே, இந்த தேர்தல் வாயிலாகவும் அதை நிரூபியும். உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஜெப வீரர்கள் வீராங்கனைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.